இல்லை ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல அழகான பாடசோலை உண்டு. முன்னுக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாச்சார வீடு உண்டு. வேறங்க அப்படியே கண்டு விஸ்வநாதர் திருக்கோவில் வலனூக்கு கூட்டுறவு சங்கம் நினைக்கிறேன். மாணிக்க இடைக்காடர் சனசமூக நிலையம் இடைக்காடு விவசாய களஞ்சியம் சொல்லி இதுதான் அந்த வீடு. முருங்கை மரத்தோட்டம் பாருங்க. மஞ்சள் அல்லது இஞ்சி ஆயிருக்கணும். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய காணொலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடைக்காடு என்ற இந்த இடத்தை தான் வந்து இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். தொண்டைமன்னாருக்கு மிக அருகிலேயே வந்து இந்த இடம் வந்து இருக்குது. அப்படியாக இந்த இடத்தை தான் வந்து இன்றைய இந்த காணொலி பகுதியில் பார்க்க போகிறோம். காணொலிக்கான முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரத்தாங்க. இப்போ அவங்க காணொலிக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நாங்கள் பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் நிற்கிறோம். இப்படி இந்த தொண்டைமன்னாறு கழிந்து அதுக்காக நாங்கள் இந்த பருத்தித்துறை என்ற இடத்துக்கு இந்த வீதியால் போய்கொள்ளலாம். அப்படி இதால் இந்த இடைக்காட்டுக்கு போகிற பதாகை வந்து இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க. இடைக்காட்டுக்கு வந்து இந்த வீதியால் தான் தொடர்ந்து பிரயாணிக்கணும். இந்த பக்கம் எல்லாம் பார்த்தா இதில் பாருங்க இல்லை எரிச்சிருக்கணும். இதில் இந்த கட்டிடங்கள் இடிபாடுகள் எல்லாம் போட்டிருக்கிறது பாருங்க. இந்த பக்கம் எல்லாம் பாருங்க நல்ல பச்சை பசைலண்டு சொல்லி இருக்குது. அப்படி எதிர்பார்க்கம் பார்த்தா இதில் பாருங்க இதெல்லாம் எரிச்சு துப்புரவாக்கி வச்சிருக்கணும். இதில் பாருங்க அப்படி நிகழ்ச்சியா அப்படி இந்த இடம் எல்லாம் பார்த்தா அப்படி எரிச்சு தான் இருக்கு பாருங்க. கட்டிடங்களோட இடிபாடுகள் எல்லாம் இதுல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அங்கால தெரியுறத ஒரு மயானம் உண்டு. மாணிக்க இடைக்காடர் வீதி என்று வந்து சொல்றது இந்த வீதியை. அப்படியே இந்த மயானம் வந்து இதுல இருக்கு பாருங்க. இதால போய்கள் இது ஒரு நீர்த்தடாகம் ஒன்றும் இருக்கு. கேடிபி பிள்ளை திவானி என்று சொல்லி அவையிலாம் கட்டப்பட்டிருக்கு போல. இதுதான் வந்து அந்த நீர்த்தடாகம். இதுதான் வந்து அந்த நீர்த்தடாகம். இந்த கால்நடைகளுக்காண்டி முக்கியமாக கட்டியிருக்கணும் போல. இதில் பாருங்க கால்நடைகளோட சித்திரங்கள் எல்லாம் இதில் வரைஞ்சிருக்கணும், பார்க்க தெரியுது. அப்படி இதுலையும் பார்த்தா ஒரு சிவர் சித்திரம் ஒன்று இருக்கு. அதில் பாருங்க அது என்ன படம் வந்து வரைஞ்சிருக்கணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் கூடுதலாக தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். இதுலையும் வந்து அந்த நான் காட்டியிருப்பேன் முதல்ல அந்த சிவர் சித்திரங்கள்லாம். அப்படியே சொல்லி இதால நேராக போக போகிறோம். இந்த பக்கம் எல்லாம் கூடுதலான ஆக்கள் பழக்கம் இல்லை. இதுல எல்லாம் பார்க்கவே இதுல ஒரு மிளகாய் தோட்டம் ஒன்று இருக்கு. சிறிய சிறிய தோட்டங்கள்னு சொல்லி சின்ன சின்ன தோட்ட பயிற்சிகள் செஞ்சு கொண்டு இருக்கணும். பெருசா முன்பக்கம் ஆக்கள் இல்லை, அங்கால எல்லாம் கூடுதலான ஆக்கள் இருக்கு. நம்ம அங்கால பாடசாலைகள் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருக்கு. நாங்கள் இந்த கொஞ்சம் கிராம பகுதிக்கு தொடங்கி ஆரம்பத்தில் போய் பார்ப்போம். தொடர்ச்சி முன்னுக்கு போய்களே இதில் வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதாவது பிள்ளையா கோவில் மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த ரோட்டெல்லாம் போகணும். இப்போ கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். பிள்ளையார் கோவில் உண்டு. காடு மாணிக்க பிள்ளையார் ஆலயம் பாருங்க. இப்படித்தான் இருக்கு கோவில். ஒரு புதுசா ஒரு மண்டபம் எல்லாம் கட்டி வைக்கிறேன் பாருங்க. பார்க்க தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு காணிகள் நல்ல பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாம் பார்க்க அப்படித்தான் இருக்கு. அங்கே தூரத்துலேயும் வந்து ஒரு கோவில் ஒன்று தெரியுது. அங்கே பாருங்க ஒரு பெரிய கோவில் உண்டு. சோழ பண்ணல் எல்லாம் பூட்டிருக்கணும் அந்த இடங்கள்ல. அப்படி இந்த கிராமம் இப்படி ஒரு நல்ல ஒரு விவசாய கிராமமாகவும் இருக்குது. அதே நேரம் இந்த பக்கம் பாருங்க இப்படி எல்லாம் ஒரு கரடுமுரடான ஒரு ஆக்கள் இல்லாத இடமாகவும் இருக்கு. கூடுதலான
கோயிலெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோன்னு இருக்கும்போது இதில் வேறு நல்ல மிளகாய் தோட்டம் கொண்டு வச்சிக்கணும். கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் போய் பார்ப்போம். அப்படி கத்திரிக்காயண்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதை வேறுங்க நம்ம பார்த்தாலே தெரியும். எங்களையெல்லாம் ஃபுல்லாக அப்படியே மிளகாய் தோட்டம் தான். எங்களை பக்கம் எல்லாம் பாருங்க. தொடர்ச்சியாக நேராக வந்து ஒன்று இருக்கிறேன்னு இல்லை பாருங்க. ஒரு நல்ல ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. இதில் இந்த வீதியாலே போய் கொண்டிருக்கிறேன். இதால் வந்து திரும்பி பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் கத்தரி தோட்டம்னு சொல்லியிருக்கு. இதுதான் அந்த வீடு. எல்லாம் பாருங்க நல்ல விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கணும். அதில் பாருங்க இந்த உரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா, அதாவது இயற்கை பசலையில எல்லாம் போட்டுருக்கீங்கன்னா, முன்பக்கம் எல்லாம் பார்க்க நல்ல ஒரு இடம் இருக்குது. வயலுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க முன்னுக்கே இதில் மஞ்சள் அல்லது இஞ்சி ஆயிருக்கும். நல்ல ஒரு அழகாக இருக்கு பார்க்கவே. இது என்னென்னு வழியாக தெரியல. தெரிஞ்சா கட்டேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களையெல்லாம் கத்தரியன்னு சொல்லியிருக்கு. வெங்காயம் அப்படியே வெங்காயத்துக்குள்ளேயே கத்தரியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். இதுக்கு எதிராகவும் பாருங்க கத்தரிக்காய் அப்படித்தான் நட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதால் தொடர்ந்து நேர் ரோட்டால் இப்படி போக போகிறேன். இப்போ திரும்பி இதால் பயணித்து போயிருப்பேன். இப்படி நேர இதால் பயணித்து போக போகிறேன். எல்லாம் பார்க்கும்போது வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்கம் வீடுகள் தான். எல்லாம் பாருங்க பழைய கால வீடு ஒன்று இருக்காங்க. அப்படி நேர் இதால் வரைக்கும் பாருங்க புதிய பூமின்னு சொல்லி இதால் ஒரு வீதியும் புதிய. அதே சமயம் இதுலேயும் ஒரு எதிர்ப்பாகன்னு போது அம்மன் வீதின்னு சொல்லி அப்படியே ஒரு சந்தி ஒன்று வருது. அப்படி இந்த சந்தியால் இந்த பக்கம் நாங்கள் போய் பார்ப்போம். நேர இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முருங்கை மரத்தோட்டம் பாருங்க. காய்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு நல்லா. அதே சமயம் பப்பா மரம் வாழை மரம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்கன்னா முருங்கை மரங்கள்லாம் கூடுதலாகவே நிற்கிது இந்த இடங்கள்ல. அதாவது இந்த காணிக்குள்ள அப்படி எங்களை எல்லாம் குடியிருப்புகள்னு சொல்லியிருக்கு. கூடுதலான வயல்வெளிகள்லாம் பாருங்க. நல்ல ஒரு பயிற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வாழை மரங்கள் என்றெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் எல்லாம் வீடுகள் பாருங்க, எல்லாம் குடியிருப்புகள்.
பெரிய வீடு ஒன்று பார்த்தீங்களா? அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இந்த இடப்பக்கத்தால் தான் திரும்பி பயணிக்க போகிறோம். இதில் ஒரு அழகான வீடு உண்டு. அப்படி எந்த பக்கம் பார்த்தா இடைக்காடு விவசாய களஞ்சியம் சொல்லி இருக்கு. இது நூலகமா? இடைக்காடு மாணிக்க இடைக்காடர் சனசமூக நிலையம். இதில் பலகையால் ஒரு பதாகை ஒன்று வச்சிருக்கிறேன் பாருங்க, மாணிக்க இடைக்காடர் வீதின்னு சொல்லி. இப்படி இந்த சந்தி வந்து இப்படி இருக்கு பாருங்க. இந்த வாசிசாலைக்கு உள்ளேயும் போயிருக்கா பாப்போம். இது ஒரு பஸ் தரிப்பிடம் ஒன்று பார்த்தீங்களா? அப்படி இதுலையும் பாருங்க. இதில் பார்த்தா ஒரு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் நினைக்கிறேன். இப்படி இருக்கு. இது ஒரு பழைய கட்டிடம் மாதிரி இருக்கு பார்க்கவே பாருங்க. அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா வாசியசாலையை போய் பார்க்க போகிறோம். என்று சொல்லியிருக்கு. தினத்தந்தி, தினக்குரல், வீரகேசரி என்றெல்லாம் சொல்லி பேப்பர்கள் இருக்குங்க. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பக்கம் தான் தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தும்பலை வளாலை என்ற ஒரு ரோட்டுன்னு சொல்கிறது, அதாவது தும்பலை வளாலை வீதின்னு சொல்கிறது. அதாவது வளாலை என்ற இடம் வந்து இதுக்கு அருகிலேயே இருக்குது. இதுவும் வந்து ஒரு பழைய கடை கட்டணம் தான். இதில் ஒரு ஏரியா இருக்குது. நிலையெல்லாம் வீடுகள் அப்படின்னு சொல்லி அதிசுவை என்று சொல்லி இதுலேயும் ஒரு சாப்பாட்டு கடை உண்டு. விமான நிலைய வீதி இடைக்காடு வச்சு வெளி யாழ்ப்பாணம் வந்து அந்த போட்டில் போட்டிங்க. இதெல்லாம் பழைய கட்டிடங்கள். இதுலேயும் பாருங்க ஒரு பழைய வீடு வந்து எப்படி இருக்குண்டு ஃபுல்லாக கைவிட்டுட்டு நம்ம இப்போ. அங்கே அந்த வெங்காயங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இதில் நேரடியாக வர இதில் ஒரு 3 சந்தி உண்டு பாருங்க, இப்படித்தான் இருக்கு. இதில் வந்து இந்த வளலாய் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையும் வந்து அமைஞ்சிருக்கு. வரவேற்கின்றோம்னு சொல்லி போட்டீங்க நான் நினைக்கிறேன். அதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அந்த பாடசாலையாக தான் இருக்கணும். அதே சமயம் இதால் போனால் இடைக்காடு மகா வித்தியாலயம்னு சொல்லி 450 மீட்டரில் இருக்குது. இந்த சந்தியாலான் போக போகிறோம். இதுலாம் பாருங்க ஒரு நல்ல ஒரு வீடு உண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிப்பேன். கிருஷ்ணரை வந்து அதில் வச்சிருக்கேன். அவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு போய் பார்ப்போம். ஒரு மேல்மாடி வீடு உண்டு, பெரிய ஒரு வீடு உண்டு. தொட்டி எல்லாம் இருக்கு.
மேலே ஏறி போகிற படி வந்து உடைச்சிட்டு நம்ம போல. இந்த வீதியிலேயே இதில் ஒரு கடை ஒன்று இருக்கு பாருங்க. நல்ல பெரிய கடை உண்டு. இதுல எல்லாம் நல்ல சுவர் சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. சமூகத்துக்கு தேவையான நல்ல ஒரு பிரயோசனமான சித்திரங்களாக இருக்கலாம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆலமரத்தில் அந்த தொங்கி விளையாடுற மாதிரி அப்படி எல்லாம் சொல்லி இதுக்கு முன்னுக்கும் ஒரு சனசமூக நிலையம், கலை மகள் சனசமூக நிலையம். நேரம் வரும்போது இதில் பாருங்க 2 வீதியாக வந்து பிரிஞ்சு போகுது. அப்படி நாங்கள் எந்த வீதியால் போனால் தான் இந்த பாடசாலைக்கு போய்கொள்ளலாம். இப்படி ஒரு வீதி ஒன்று பிரியுது. இதில் வந்து அந்த பாடசாலையும் அமைஞ்சிருக்கு. இடைக்காடு மகா வித்தியாலயம் 1926ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட இப்போ 2026 நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்கணும். பாருங்க, நல்ல நல்ல சுவர் சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். சிறுவர்கள் மரங்களுக்கு இருந்து படிக்கிற மாதிரி, விவசாயிகள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்றெல்லாம் சொல்லி பாருங்க. இதில் இந்த வீதி சமிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். அப்படி பாருங்க, இரு பக்கமும் பாடசாலைகள் வந்து கட்டணுங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, நல்ல ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல அழகான பாடசாலை உண்டு. அதே சமயம் இப்படி வந்தீங்கன்னு சொன்ன நேரம் வந்தால் இல்லை பாடசாலை இந்த மைதானம் ஒன்று இருக்கு. மைதானத்தை அப்படி திரும்பி பயணிக்க போகிறோம். இந்த பாடசாலையின் மனைப்பொருளியல் ஆய்வு கூடம் பாருங்க. இந்த பாடசாலையின் பாருங்க, நான் இந்த சுவர் சித்திரம் எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு வந்திருப்பேன். அதாலே எப்படி நேர நினச்சி இந்த விதியெல்லாம் போக போகிறோம். ஒரு கோவில் ஒன்று வரும். அந்த கோவிலையும் நாங்கள் ஒரு போய் பார்த்துருவோம். வரைக்கும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு வீடு வந்து இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். நேராக தான் வந்து வந்துருக்கிறேன். அப்படியே அங்கே கோவில் ஒன்று தெரியுது. அதாவது இப்போ நான் இடக்கை பக்கம் திரும்பி தான் பயணிக்க போகிறேன். இடக்கை பக்கம் போனால் தான் அந்த கோவில் வரும். கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். காசி விஸ்வநாதர் திருக்கோவில் பாருங்க. அதில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இப்போ வடிவாக இருக்கு கோவில். வெள்ளை பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டீங்கன்னா அதாவது இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடசாலையெல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டு வருவேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு சந்தி ஒன்று காட்டியிருப்பேன். இதால் ஒரு வீதி ஒன்று வந்து இந்த வீதியால் நான் தொடர்ந்து இப்படி அணிச்சு பார்க்க போகிறேன். முன்னுக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாச்சார வீடு ஒன்று வேணும். பாருங்க அப்படியே
அப்படியே எந்த வீட்டையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நேர அதோட கோவில் ஒன்று இருக்குது, அதை என்னன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு வைர கோவில் ஒன்று போல இருக்குது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ அதெல்லாம் அப்படியே வீதியில் சொல்லி போய் கொண்டிருக்கு. பாருங்க, இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இல்லை ஒரு கோப்பு மரம் கீழே இளையமர வழிபாடு செஞ்சு கொண்டிருக்கேன். சோதி வைரவர் கோவில் இடைக்காடு. கோவிலுக்கு பக்கத்துல இது ஒரு சிறிய மடம் ஒன்றும் இருக்கு. வந்த பாதையாலே திருப்பி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் வந்திருப்பேன். அதில் இதுக்குள்ள ஒரு ஒழுங்கையோடு நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போயிருப்பேன். அதுதான் அந்த ஒழுங்கை. இதுக்குள்ளே முருகை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே இந்த பக்கமும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே இந்த பக்கம் ஒரு வீடு வந்து இந்த பூக்கண்டுகள் எல்லாம் படிதான் இருக்குது. அதே சமயம் இதில் பாருங்க காளி கோவில் இருக்கு. இந்த வடிவான கோவில் உண்டு. முன்னுக்கு பலாமரம் ஒன்று இருக்கு பாருங்க, கீழே அதில் காய்ச்சிருக்குது பழம் உண்டு. இந்த ஒரு வடிவான கோவில் உண்டு. நேரே இந்த வீதியாலே நான் தொடர்ந்து வந்துருக்கிறேன். அந்த கோவில் பக்கத்தாலே இந்த ஒழுங்கையால நீங்கள் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு சிவன் கோவில் உண்டு. எப்படி ரெண்டு தொடர்ச்சியாக நேர வரைக்கும் இதில் வேறங்க வீட்டுக்கு மேலே நல்ல சோள பெனல் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த ஊர். தொடர்ச்சியாக நாங்கள் அப்படி இந்த பிரதான வீதியில் இணைஞ்சு போக போகிறோம். அப்படியே நான் வந்து பாருங்க இந்த வீடு உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதடிக்கு இப்போ வந்துட்டேன். அப்படி இதில் சந்தியில் வந்து ஏற்றுது. நான் இந்த சனசமூக நிலையத்தாலேயே நேராக தான் பிரியாணிக்கு போகிறேன். அதாவது இப்படி நேராக போனால் கம்பாலை சந்தி என்ற ஒரு இடம் வந்து இந்த இடமெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதால் தான் நேராக பயணிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன அப்படி வீடுகளாக இருக்கும். இதுலேயும் ஒரு வழியான வீடு ஒன்று இருக்குது. வந்து நாங்கள் இப்போ தம்பாலை சந்திக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த பக்கம் இப்படி நேரம் போனீங்கன்னா அச்சுவேலி போய் கொள்ளலாம். நேரம் வரும்போது இதில் ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் அப்படி பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இப்போ தான் இந்த கோவிலில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ரோட்டெல்லாம் போகணும் போல இருக்கு. இந்த ரோட்டெல்லாம் போகணும் இந்த கோவிலுக்கு போகிறேன்டா. வேற இப்படி ஒரு வீதி வந்து இங்கே ஆரம்பமாகுது. இதெல்லாம் போகணும். இப்படித்தான் இருக்கு இந்த கோயில் ஒரு பாதையெல்லாம். அதாவது இந்த கோயில் கட்டி முடியக்க திருத்தி வந்து நான் நினைக்கிறேன். பாருங்க, இதுகளெல்லாம் பார்த்தா இந்த கோயிலை தான் நாங்கள் இப்போ நேராக பார்க்க போகிறோம். அப்படி இதால் பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்களையெல்லாம் இந்த பழைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு கிணறு ஒன்றும் இருக்குது பாருங்க. இதில் ஒரு பாதை ஒன்றும் போய் கொண்டிருக்கு. இப்படி அப்படி இந்த தொடர்ச்சியாக இந்த கோயிலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வேலையில் இப்போ நடந்து கொண்டு இருக்குது.
அதாவது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது பொன்னியின் செல்வனில் வரும் காட்டு பிள்ளையார் கோயிலாக இது பழைய கட்டிடம். இந்த கோவில் அப்படியாக இருந்திருக்கு. இந்த இடங்கள்ல பாருங்க இப்படி இருந்திருக்கு. வாங்க தொடர்ச்சியாக இந்த கோவிலை பார்ப்போம். காணொலியில் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரியுங்க அப்படின்னு சொல்லி இந்த கூகுள் மேப்பில் போட்டிருக்குது. சரி வாங்க நான் தொடர்ச்சியாக கோவிலை பார்ப்போம். இதில் எல்லாம் கட்டிடம் வந்து கொஞ்சம் பழைய கட்டிடம். இதில் பாருங்க இப்போ கோயிலில் வந்து வேலையில் நல்லபடியாக நடந்தோன்றிருக்கு. பார்த்தாலே தெரியும். அதாவது இப்போயும் வந்து நாங்கள் போகும்போது அந்த கோயிலில் வேலை செஞ்ச அண்ணா மேலே வந்து போய் கொண்டு இருந்தேன். இதில் வந்து பாருங்கள் பாகசாலை உபயம் ராசதுரை நாகேஸ்வரன் ஜேர்மன் சொல்லி அதில் போட்டிருக்கேன். பழைய கட்டிடம் வந்து 1958ஆம் ஆண்டு ஒரு கட்டியிருக்கேன். அப்படியாக உள்ள இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பாருங்க அப்படித்தான் இருக்கு. இப்போ நாங்கள் கோவிலையும் பார்த்துட்டு பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். முன்னுக்கும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதையும் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். இப்போ பொழுதும் இருட்டிட்டுது பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல்வெளிகள். அப்படியே முன்னுக்கு அப்படியே இந்த வீதி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்காங்க பார்க்க. நாங்கள் இந்த மண் வீதியில் பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். அதால் இப்படியே திரும்பி இந்த கோவிலையும் போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோவிலுக்கு அருகிலேயே வந்துட்டோம். அப்படியே கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். புவனேஸ்வரி அம்மன் கோவில் இது பாருங்க. இந்த சூரியன் வந்து அந்த பின்னுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த கோவிலுக்கு நேராக அந்த சூரியன் வந்து பின்னுக்கு மறைஞ்சு கொண்டிருக்கிறார். உண்மையாக அழகா இருக்கு. நேரில் இதை விட அழகா நேரம் வந்து பார்த்தா அதில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோவிலுக்கு நேரே அப்படி சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்கிறார். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு. சிறிய கோவில் அங்கே பக்கத்துலேயே ஒரு கேணி ஒன்றும் இருக்கு. அதையும் அப்படி பார்ப்போம். இதான் அந்த கேணி பாருங்க. காளியை வந்து முழுமையாக பார்த்துருப்பேன். இதில் வந்து இந்த இடைக்காடுன்ற இடத்தை காட்டியிருப்பேன். மறக்காமல் இந்த இடைக்காட்டை சேர்ந்த நண்பர்கள் யாராவது இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.